Second Chronicles 30 chapter 1 to 27 verse 1. அதன் பின்பு இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமில் இருக்கிற கர்த்தருடைய ஆலயத்திற்கு வாருங்கள் என்று எசேக்கியா இஸ்ரவேலின் யூதேயா எங்கும் ஆட்களை அனுப்பினதும் அன்றியும் எப்பிரேமியரும் மனாசேயும் கோத்திரங்களுக்கும் நிருபங்களை எழுதி அனுப்பினான். And Ezekiel sent to all Israel and Judah, and wrote letters also to the Ephraim and Manasseh, and they should and come unto this house of the Lord, Jerusalem, to keep and Passover unto the Lord and God of Israel. வசனம் 2. பஸ்காவை 2ஆம் மாதத்திலே ஆசரிக்கும்படி ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் எருசலேமுக்குள்ளே சபையர்கள் யாவரும் யோசனை பண்ணி இருந்தார்கள். For the king had taken counsel, and his priest and all these congregations in the Jerusalem, to keep this Passover in the second month. வசனம் 3. ஆசாரியர்கள் போதுமான பெயர் தங்களை பரிசுத்தம் பண்ணாமலும் ஜனங்கள் எருசலேமிலே இன்னும் கூடி வராமலும் இருந்தபடியினால் அதன் காலத்திலே அதை ஆசரிக்க கூடாமற்று போயிற்று. For they could not and keep it that the time, and because the priest had not and sanctified themselves and substinately natural hadn't these people and gathered themselves and to go to the Jerusalem. வசனம் 4. அந்த காரியம் ராஜாவின் பார்வைக்கு சமஸ்த சபையின் பார்வைக்கும் நியாயமாய் காணப்பட்டது. And the things and please this kings and all this congregation. வசனம் 5. எழுதியிருக்கிறபடி வெகு காலம் அவர்கள் அதை ஆசரிக்கவில்லை. ஆகிலும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு பஸ்காவை ஆசரிக்கும்படி எருசலேமுக்கு வாருங்கள் என்று சேபா முதல் தான் மட்டுமுள்ள இஸ்ரவேலின் தேசமெங்கும் பறைசாற்றுவிக்க தீர்மானமும் பண்ணினார்கள். So they established and declared to make an proclamation unto God and all the Israel from and the Beersheba even to the Tan, that they and children come to the keep this Passover unto the Lord and God of Israel and Jerusalem. For they had and not done it of the long time, in such short as it was and written. வசனம் 6. அப்படியே ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் கொடுத்த நியாய நிருபங்களையே அஞ்சல்காரர்கள் வங்கி ராஜாவுடைய கட்டளையின்படியே இஸ்ரவேலின் யூதா எங்கும் போய் இஸ்ரவேல் புத்திரர்களும் ஆபிரகாம் ஈசாக்கு இஸ்ரவேலின் என்பவர்களுடைய தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்புங்கள். இப்பொழுது ஆசாரியருடைய ராஜாக்களின் கைக்கு தப்புவிக்கிற மீதியான உங்கள் அண்டைக்கும் அவர் திரும்புவார். So the post went with these letters from this king and Hasan prince of throughout all the Israel and Judah, and according to the commandments of the king, saying, He and children of the Israel turn again unto the Lord and God of the Abraham, Isaac, and Israel. And this will and written into the remnant of you that are and escaped out of the hands of the kings of the Assyria. வசனம் 7. தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தருக்கு துரோகம் பண்ணின உங்கள் பிதாக்களைப் போலவும் உங்கள் சகோதரர்களைப் போலவும் இராதீயுங்கள். அதற்காக நீங்கள் காண்கிறபடியே அவர்கள் பாழாய் போகிறதற்கு ஒப்பு கொடுத்தாரே. And be not and he like your other fathers and like and your brethren, which and trespassed against this Lord and God of their fathers, who therefore and given them up and the desolation as ye see. வசனம் 8. அப்பொழுது உங்கள் பிதாக்களைப் போல உங்கள் கழுத்தை கடினப்படுத்தாதீங்கள். நீங்கள் கர்த்தருக்கு உடன்பட்டு அவர் சதா காலத்திற்கும் பரிசுத்தம் பண்ணின அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திற்கு வந்து உங்கள் தேவனாகிய கர்த்தரையே சேவியுங்கள்.
அப்பொழுது அவருடைய உக்கிரமமான கோபம் உங்களை விட்டு திரும்பும். Now be he not an stiff-necked as you the fathers were, but hear yourselves unto the Lord, and they enter into the sanctuary, which he hath and sanctified forever, and serve the Lord your God and the fineness of this war. Many turn away from you. வசனம் 9, நீங்கள் கர்த்தரிடத்திற்கு திரும்பினால் உங்கள் சகோதரரும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் சிறை பிடித்தவர்களுக்கு முன்பாக இரக்கம் பெறுவதற்கும் இந்த தேசத்திற்கு திரும்புவதற்கும் அது ஏதுவாகும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் கிருபையும் இரக்கம் உள்ளவர். நீங்கள் அவரிடத்தில் திரும்பினால் அவர் நம்முடைய முகத்தை உங்களை விட்டு விலக்குவதில்லை என்றார். For if ye turn again unto the Lord, your brethren and your children shall find compassion before them that led them captive, so that they shall come again into this land. For the Lord and your God and gracious and merciful, and will not turn away his face from you if ye turn unto him. வசனம் 10, அப்படியே அந்த அஞ்சல்காரர்கள் மனாசே தேசங்களை செபுலோன் மட்டும் ஊராக திரிந்தார்கள். ஆனாலும் அவர்களை பார்த்து நகைத்து பரிகாசம் பண்ணினார்கள். So the passed from city to regard this country to Ephraim and the Manasseh, and even unto the Zebulun, but they handled them to the scourging and naked them. வசனம் 11, ஆகிலும் அசேரிலும் மனாசேலும் செபுலோனிலும் சிலர்கள் மனத்தாழ்மையாகி எருசலேமுக்கு வந்தார்கள். The never lost driver of the Aser and the Manasseh and Zebulun humbled themselves and come to the Jerusalem. வசனம் 12, யூதேயாவிலும் கர்த்தருடைய வார்த்தைப்படியே ராஜாவும் பிரபுக்களும் கட்டளையிட்ட பிரகாரம் செய்கிறதற்கு தேவனுடைய கரம் அவர்களை ஒரு மனப்படுத்திற்று. Also in Judah, and the hands of the God was to give them one and heart to do the commandments of the kings and of these priests by the word of the Lord. வசனம் 13, அப்படி 2ஆம் மாதத்திலே புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை ஆசரிக்க வெகு ஜனங்கள் எருசலேமிலே மகா பெரிய சபையை கூடினார்கள். And therein assembled at the Jerusalem much and people to keep the first of the unleavened bread to the month, and a very great and congregation. வசனம் 14, அவர்கள் எழும்பி எருசலேமில் உண்டான பலிபீடங்களையும் தூபபீடங்களையும் அகற்றி கிரீதான ஆற்றண்டையிலே போட்டார்கள். And they rise and took away the altar that were in this Jerusalem, and all the altar for the incense took they away, and cast them into this brook and கேடிரான். வசனம் 15, பின்பு அந்த 2ஆம் மாதம் 15ஆம் தேதியிலே பஸ்காவின் ஆட்டுக்குட்டியின் அடித்தார்கள். ஆசாரியர்களும் லேவியர்களும் வெட்கி தங்களை சுத்தம் பண்ணி சர்வாங்க தகன பலிகளை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்து, then they killed and this was over, and the 4th day of the 2nd month, and the priest and the Levites and were as made of the sacrifice themselves and forgot in this burnt offering into the house of the Lord. அப்பயே 2ஆம் மாதம் 4ஆம் தேதி அன்றைக்கி நடந்திருக்கு, அதை குறிப்பிட்டிருக்காங்க. வசனம் 16, தேவனுடைய மனுஷனாகிய மோசே நியாயப்பிரமாணத்திற்கு ஏற்ற தங்கள் முறைமையின்படியே தங்களை ஸ்தானத்திலேயே நின்றார்கள். ஆசாரியர்கள் லேவியர்கள் கையிலிருந்து இரத்தத்தை வாங்கி தெளித்தார்கள். And they stood in their place and altered their manner according to the laws of the Moses, the man of the God, and priest, and sparkling the blood which is then received of the hands of the Levites. வசனம் 17, சபையின் அநேக தங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளாத இருந்தார்கள். ஆகையால் சுத்தமில்லாத எல்லோரையும் கர்த்தருக்கு பரிசுத்தம் பண்ண லேவியர்கள் அவர்களுக்காக பஸ்காவின்
குட்டிகளை அடிக்கும் காரியத்தை விசாரித்தார்கள். For there were many in the congregation that were not sanctified. Therefore the Levites had charges of the killing of this Passover forever, and that was not unclean, to sanctify them into the Lord. வசனம் 18. அதே என்றால் எப்ரேமியரும் மனாசேரிலும் இசக்காரர்களும் செபிலோனியர்களும் மனுஷரிலே ஏராளமான அநேகம் ஜனங்கள் தங்கள் சுத்தம் பண்ணி கொள்ளாதிருந்தாலும் எழுதிராத பிரகாரமாக வஸ்காவை சாப்பிட்டார்கள். For a multitude of the people of even the Ephraim and Manasseh and Issachar and Zebulun and Natan cleansed and themselves ate, and did they eat and the Passover. Otherwise then it was written, but an Zachariah prayed and for themselves, saying, the Lord, the good Lord, and prayed and every one. வசனம் 19. எசேக்கியா அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரே தேவனே தேடும்படிக்கு தங்கள் இருதயத்தை நோக்கினவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்காற்ற ஏற்ற சுத்தங்கும் அடையாதிருந்தாலும் கிருபையுள்ள கர்த்தர் அவர்கள் எல்லோருக்கும் மன்னிப்பாராக என்றான். That and priest is an heart to the sick God, and the Lord God of his father true God. He be not an cleansed according to the perfection of this sanctuary. வசனம் 20. கர்த்தர் எசேக்கியாவின் விண்ணப்பத்தை கேட்டு ஜனங்களுக்கு அனுகூலம் செய்தார். And the Lord hearkened to the Ezekiel and healed and the people. வசனம் 21. அப்படியே எசேக்கியா எருசலேமிலே காணப்பட்ட இஸ்ரவேல் புத்திரர்கள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகையை 7 நாள் அளவும் மகா ஆனந்தத்துடனே ஆசரித்தார்கள். லேவியரும் ஆசாரியர்களும் தினந்தோறும் கர்த்தருக்கென்று துணிக்கும் கீத வாக்கியங்களையும் கர்த்தரையே துதித்து கொண்டு இருந்தார்கள். And the children of the Israel that were in prison of the Jerusalem and keep the fast of the unleavened bread even 7 days within great and gladness. And the Levites and the priests and praised the Lord, and day by day sings which is loud instruments unto the Lord. வசனம் 22. கர்த்தருக்கு அடுத்த காரியத்திலே நல்ல உணர்வு உள்ள எல்லா லேவியரோடும் எசேக்கியா பட்சமாய் பேசினான். அப்படியே அவர்கள் பண்டிகையிலே 7 நாள் அளவும் புசித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரையே துதித்து கொண்டே இருந்தார்கள். And Ezekiel speak and comfortable and to all the Levites that and true God, the God of the Lord of the Lord, and they did eat and true God their fast and 7 days, and offering and peace offering and making and confusion to the Lord God of their fathers. வசனம் 23. பின்பு வேறே 7 நாள்களும் ஆசாரியர்கள் எல்லோரும் யோசனை பண்ணி அந்த 7 நாள்களையும் ஆனந்தத்துடனே அனுசரித்தார்கள். And the whole and assemble took and counsel to the keep other 7 days, and they keep it other 7 days with gladness. வசனம் 24. யூதேயாவின் ராஜாவாகிய எசேக்கியா சபைக்கு 1000 காளைகளையும் 7000 ஆடுகளையும் கொடுத்தான். பிரபுக்களும் சபைக்கு 1000 காளைகளையும் 16000 ஆடுகளையும் கொடுத்தார்கள். ஆசாரியர்களே அநேகர் தங்களையே சுத்தம் பண்ணினார்கள். For Ezekiel kings of the Judah did give to the congregations of the 1,000 bullock and the 7,000 sheep, and the prince to the congregation 1,000 bullocks and 10,000 sheep, and great number of the priests and sanctified themselves. வசனம் 25. யூதேயாவின் சபை அனைத்தும் ஆசாரியர்களும் லேவியர்களும் இஸ்ரவேலர்கள் இருந்து வந்தவர்களுடைய சபையர் அனைத்தும் ஆகிய இஸ்ரவேலர்கள் தேசத்தில் இருந்து வந்து அந்நியரும் யூதேயாவில் குடியிருந்தவர்களும் மகிழ்ச்சியாயிருந்தார்கள். And all the congregations of Judah which in priest
and the Levites and all these congregations that come out of the Israel, and the strangers which come out of the land of this Israel, and that dwelt in the Judah and rejoiced. வசனம் 26. அப்படி எருசலேமில் மகா சந்தோஷம் உண்டாயிருந்தது. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் என்னும் இஸ்ரவேலுடைய ராஜாவின் நாட்கள் முதற்கொண்டு இப்படி எருசலேமில் நடந்ததே இல்லை. So there was a great joy in the Jerusalem for the time of the Solomon, the sons of the David, kings of the Israel. There was a not of the like up in the Jerusalem. வசனம் 27. லேவியரான ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். அவர்களுடைய சத்தம் கேட்கப்பட்டது. அவர்களுடைய விண்ணப்பம் அவர்களுடைய பரிசுத்த ஸ்தலமாகிய பரலோகத்திலே வந்து எட்டினது. Then the priest, the Levites, raised and blessed the people, and their voice was and had and there and prayer and come up his holy dwelling place, even unto the heaven. எப்படி நடந்திருக்குன்றதை வந்து இந்த 26, 27 2 செகண்ட் கிரானிக்கல்ஸ் 30 சாப்டரில் போட்டிருக்காங்க பாருங்கள். தாவீது சாலமோன் காலத்தில் நடந்தது போல் எசேக்கியேல் காலத்தில் இப்போ தான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது மாதிரி இந்த காலத்தில் நடக்குமா? இந்திய மக்கள் அனைத்து மக்களும் மனசு வச்சா நடக்கும். அதே மாதிரி எங்கள் நாய்க்குட்டியை வந்து ஃபஸ்ட்டு போன ஞாயிற்றுக்கிழமை இப்போ வரைக்கும் அந்த நாய்க்கு வந்து ப்ராப்ளமாக இருக்குது. காலில் தெரியாமல் யாரோ வண்டிக்காரங்க அடிச்சுட்டு போயிட்டாங்க. அதை உடனே நான் கூப்பிட்டு போய் பார்க்க முடியாது, ஏன்னா அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தது. இருந்தாலும் நம்ம மருந்து போட்டு நம்ம கொஞ்சம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணலான்னு பார்த்தாலும் அது நாய் வந்து வலி தாங்க முடியாமல் இங்கே துடிச்சிக்கிட்டு இருந்தது. நாங்கள் கிட்ட போனாலும் எங்கள் கிட்ட வரல, அது ஓடிக்கிட்டே இருந்தது, சுற்றிக்கிட்டே இருந்தது. தென்றல் 1ஆவது தெருவில் ஸ்டார்ட் பண்ணி தென்றல் 3ஆவது தெரு வரைக்கும் மேலே சட்டை கூட இல்லாமல் போய் தேடிட்டு வந்தேன். அது மெயின் ரோடு வழியாக போயிட்டு திருப்பி 1ஆவது தெரு வரைக்கும் வந்துருச்சு. வந்து திருப்பி வீட்டாண்ட படுத்துருந்தது. எனக்கு கோவமாயிடுச்சு. அதுக்கப்புறமா விட்டுட்டேன். அப்புறம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை, இன்றைக்கி தான் கொண்டு போய் வெட்டினரி ஹாஸ்பிட்டலில் காட்டிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அடிப்பட்ட உடனே கொண்டு வந்திருக்க வேண்டியதானே, ஏன் லேட் பண்ணிங்க? இப்படி அடிப்பட்டிருந்தனா திருப்பி நீங்கள் வெளியே விடக்கூடாது, நாயை பார்த்துக்கணும் பத்திரமா அப்படின்னு சொல்லி அவங்க அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சாங்க. என்னோடய வருத்தம்லாம் என்னென்னா, இப்போ எனக்கு ஒரு தனியாக ஒரு வீடு இருந்ததுன்னா அதை நான் பார்த்துப்பேன், வெளியெல்லாம் விட மாட்டேன். இப்போ எங்கள் அம்மாவும் இருக்கனால எங்கள் அம்மா வந்து வெளியே வரட்டி விட்டுறாங்க. ஏன்னா நாய் வந்து தீட்டு உள்ளது அப்படின்ற மாதிரி கணக்கு பண்ணுறாங்க. என்ன தான் தீட்டு இருந்தாலும் கடவுள் 7 நாளில் உலகத்தை உண்டு பண்ணுறதுக்கு முன்னாடி மற்ற எல்லாம் ஜீவன்களை முன்னாடி உண்டு பண்ணாரா பின்னாடி உண்டு பண்ணாரா தெரில. ஆனால் எல்லாத்தையும் நம்ம தான் பார்த்துக்கணுன்றது நம்ம கையில் உண்டு பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ நம்ம தான் கேர் பண்ணி நம்ம பார்த்துக்கணும். பூமியில் இருக்கவங்க அத்தனை பேரும் ஒரு நாயை வளர்த்தாங்கன்னா ரோட்டில் நாய் இருக்காது, வீட்டில் தான் இருக்கும் நாய். அப்போ இல்லாமல் பத்திரமா பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி ஒரு மிருகஜீவன்களையும் கண்காணித்து பத்திரமா வளர்க்கணும். ஒவ்வொரு இதுவும் நோட் பண்ணப்படுதுங்க. அப்போ நம்ம அதில் வந்து நம்ம தவறு செஞ்சிடக்கூடாது. நோட்டட், எல்லாம் பாயிண்ட்ஸும் நோட்டட் எல்லாமே. அப்போ நம்ம அதில் வந்து நல்ல விதமாக நடந்துக்க தான் நம்ம ட்ரை பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.